Good morning students. Last class you வந்து பார்த்தீங்கன்னா blotting techniques, molecular techniquesல blotting techniques பார்த்தீங்க. So today we are going to see about bioassay for target gene effect. இப்போ target gene சொல்லும்போது பார்த்தீங்கன்னா is a target DNA or foreign DNA. இப்போ target DNA உங்களுக்கு தெரியும். எந்த ஜீனை நம்ம வந்து gene of interest இல்ல target DNA எடுத்து ஒரு பாக்டீரியா செல்ல அந்த பிளாஸ்மிட் குள்ள இன்சர்ட் பண்றோமோ அத என்ன சொல்றோம்? இந்த ஜீன் என்ன சொல்றோம்? target DNA சொல்றோம். இல்ல இந்த ஜீன் என்ன சொல்றோம்? foreign DNA இல்ல passenger DNA or exogenous DNA or gene of interest or insert DNA. So இது insert DNA நம்ம சொல்லிருக்கோம். இது வரைக்கும் நம்ம சொல்றோம் insert DNA சொல்றோம் இல்ல foreign DNA சொல்லிருக்கேன் இல்லனா gene of interest சொல்லிருக்கேன். வேற எந்தெந்த பேர்ல இந்த target DNA சொல்றோம்னா passenger DNA சொல்லிருக்காங்க, exogenous DNA. So this is the target genes that is either cloned or specifically mutated. நம்ம இந்த target gene ஒரு vector cellsல வந்து பார்த்தனா ஒரு plasmidல நம்ம ஒரு bacteria cell insert பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தனா identical copies of DNA produce பண்ணலாம். That is either cloned or specifically mutated ன்னு சொல்றோம். So target gene எந்தெந்த பேர்ல வச்சு கூப்பிடுறாங்க பாருங்க. அடுத்து gene targeting experiments have been targeting the nucleic acid and this leads to gene knockout. So targeting experiments சொல்லும்போது எப்படி வந்து பார்த்தனா நமக்கு தேவையான இல்லாத ஜீனை எப்படி நாக் அவுட் பண்றது. சோ இதுல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கொடுத்திருக்கோம் பாரு. நாக் அவுட்னா என்ன? கம்ப்ளீட்லி எக்ஸ்க்ளூடட் ஜீன். நமக்கு தேவையில்லாத ஜீனை வந்து எக்ஸ்க்ளூட் பண்றோம். ஏன் சார் எக்ஸ்க்ளூட் பண்றோம்னா அந்த ஜீன் வந்து பார்த்தனா புரோட்டீன் வந்து ஃபார்மேஷன்ஸ் இருக்காது. அதனால அந்த ஜீன் எக்ஸ்க்ளூட் பண்றோம். is not present in the organism body. Okay, for ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் பாருங்க. உங்களுக்கு ஜீன் Y சொல்றது பாத்தீனா protein formations இருக்காது. அதனால அந்த ஜீனை நாக் அவுட் பண்றேன், ரிமூவ் பண்றேன். ஓகே, எனக்கு தேவையான ஜீனை that is inserted, that is exchange of gene. So எந்த ஜீனை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்றோமோ அத என்ன சொல்றோம்? gene knockout சொல்றோம். So this is one of the gene targeting experiments nucleic acid பண்ணும்போது. ஓகே, இப்போ பாரு two types of targeting vectors நம்ம படிக்க போறோம். They are insertion vectors and replacement vectors or transplacement vectors. So what is called insertion vectors? அப்படினு சொல்லும்போது பாத்தீனா insertion vectors are entirely inserted into a targeted locus as the vectors are linearized within the homology regions. Linearized னு சொல்லிருக்காங்க. So for example, so ஒரு vector எப்பவுமே first circular இருக்கும். இந்த vector நம்ம என்ன first பண்றோம்? linear ஆயிடும். So circular vector வந்து பார்த்தனா it becomes linearized. அப்ப linearized சொல்லும்போது நமக்கு தேவையான அதாவது தேவையில்லாத ஜீன் அத சொல்லிருக்கேன் ஏற்கனவே. அந்த தேவையில்லாத ஜீனை ஒமிட் பண்றதுக்கு நம்ம இது அப்படியே ரிமூவ் பண்ண முடியாது. ஈகோலை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் மூலம் டைஜஸ்ட் பண்ணிடுறீங்க. டைஜஸ்ட் பண்ணும்போது லிகேஷன் என்சைம்ஸ் மூலமாக தேவையான ஜீனை நம்ம இன்சர்ட் பண்றோம். ஓகே, so before removing gene, this gene is circular. Okay, and then it becomes what? Linearized. அப்புறம் தான் linear ஆகும். ஓகே, so நம்ம தேவையான இன்சர்ட் பாத்தீனா இந்த ரிமூவ் பண்ண இடத்துல வந்து இன்சர்ட் பண்ற லைகேஸ் என்சைம் மூலமாக அப்ப இன்செக்ஷன் வெக்டார். ஓகே, சோ இன்செக்ஷன் வெக்டார் அப்புறம் பாத்தீனா and again it becomes circular. ஓகே, பாத்தீனா இது திருப்ப சர்க்குலர் ஆயிடுது. அப்ப பக்கத்துல உங்களுக்கு செலக்டபிள் மார்க் இருக்கும் பாருங்க, கவனிச்சு சொல்லுங்க. Initially these vectors are circular but during insertion becomes insert பண்ணும்போது எப்படி இருக்கும்? லீனியரா இருக்கும். இந்த வெக்டார் எப்படி இருக்கும்? சர்க்குலரா இருக்கும். ஆனா நம்ம இன்சர்ட் பண்ணும்போது எதனா ஒரு நம்ம தேவையான ஜீன் இன்சர்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும்? அந்த DNA ஸ்ட்ராண்ட் வந்து லீனியரா இருக்கும். ஓகே, அந்த ஓகே it leads to duplication of sequence adjacent to selectable marker. சோ இங்க duplication நடக்கும்னு சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு பார்த்தா இன்செக்ஷன் வெக்டார் இங்க இன்ட்ரோ듀ஸ் பண்றீங்க. பக்கத்துல செலக்டபிள் மார்க் இருக்கு, ஆன்டிபாடி ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கு. அப்ப ஆன்டிபாடி ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் இருந்தா உங்களுக்கு வந்து duplications நடக்கும். growth of cells takes place. Okay, with help of what means selectable marker. அடுத்து replacement vector னா பாருங்க. The replacement vector has a homology region and it is collinear with the target. So இங்க பாருங்க, this vector is linear prior to transfections. vector வந்து எப்படி இருக்குன்னா linear இருக்கும். transfection infection process முன்னாடி இது linear-ஆ இருக்கும்னு சொல்லிருக்காங்க. இப்போ நான் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்திருக்கேன் பாருங்க. virus infecting bacteria is called bacteriophage. உங்களுக்கு தெரியும் இந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா செல்ஸை இன்ஃபெக்ட் பண்ண நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. லைசோஜெனிக் சைக்கிள்ஸ் பாக்டீரியோஃபேஜ்ல படிச்சிருக்கீங்க. அப்ப வைரஸ் இன்ஃபெக்டிங் பாக்டீரியான்னு சொல்லும்போது பிஃபோர் இன்ஃபெக்டிங் திஸ் வைரஸ் திஸ் லீனியர் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து எப்படி இருக்கும்? லீனியர் இருக்கும். அப்ப டிரான்ஸ்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. இந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் டச்சஸ் தி பாக்டீரியா செல்ஸ். அங்க வந்து உட்காரும். அந்த உட்கார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் டெயில்ஸ் இட் ரிமூவ்ஸ் தி ஆர் இட் இன்ஜெக்ட்ஸ் தி லீனியர் டிஎன்ஏ. ஓகே, பிஃபோர் நான் சொன்ன priors to transfection and the infection process முன்னாடி எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த வைரஸோட DNA வந்து எப்படி இருக்கும்? linearized. outside the homology region
outside the homology region and then constantly crossing over occurs to replace the endogenous DNA. இப்போ பாருங்க இந்த process வந்து சொல்றேன் உள்ள வந்து linear இருக்கு. இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து உள்ள வந்த உடனே பாக்டீரியா செல்ல இன்ஜெக்ட் பண்ண உடனே linear DNA becomes circular. ஓகே, அது வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த பாக்டீரியல் குரோமோசோம் கூட சேர்ந்து உங்களுக்கு அந்த செல் வந்து பார்த்தா it is infected cells. ப்ரோஃபேஜ் சொல்றீங்க, லாம்டா ஃபேஜ்னு சொல்றீங்க. இப்போ பாருங்க, இப்போ linear region சொல்லிருக்கேனா இந்த process வச்சு இப்போ உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. linear இருக்கு. இப்போ this is a linear DNA. அப்போ linear DNA ல உங்களுக்கு வந்து பார்த்தா இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, பாக்டீரியா செல்ஸ் கூட இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த linear DNA வந்து என்ன பண்றோம், எண்டோஜினஸ் DNA இதான் வந்து இன்ஃபெக்ஷன், அதை இன்ஃபெக்ட் பண்ண அந்த வைரல் DNA இதை என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். திஸ் we call as endogenous DNA. இப்போ பாருங்க, வாட் இஸ் எண்டோஜினஸ் சொல்லும்போது இட் இஸ் a lambda phage. It is a what? Lambda phage. DNA contained within the genome. The DNA contained within a genome. இந்த DNA தான் DNA contained within a genome of lambda vector that is replaced. இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணணும், இதை ரீப்ளேஸ் பண்றீங்க. இப்போ லீனியர் ஆயிடுச்சு, இதை ரீப்ளேஸ் பண்றீங்க. lambda vector that is replaced by the DNA to be cloned. இப்போ என்ன பண்றீங்க, இங்கனா வேர்ட் கொடுத்துட்டாங்க பாருங்க, crossing over occurs to replace endogenous DNA. இந்த viral DNA, இந்த வைரலோட DNA வை இந்த பாக்டீரியல் குரோமோசோம் கூட ஜாயின் ஆயிடுச்சு. இந்த viral DNA endogenous DNA வை ரிமூவ் பண்றீங்க with help of restriction dissections enzymes. எதனா ஒரு என்சைம் வச்சு நீங்க ரிமூவ் பண்ணிடுறீங்க. தேவையான இன்சர்ட் நம்ம இன்சர்ட் பண்றோம், தேவையான இன்சர்ட் உள்ள ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்றோம். that is incoming DNA. Okay, so this is one of the process, that is replacement. The replacement of viral DNA by insert DNA, incoming DNA, is called replacement vector. Okay, அப்ப என்ன எக்ஸாம்பிள் வச்சு சொன்னா, virus infecting bacteriophage is called bacteriophage. Okay, the transfection process வச்சு உங்களுக்கு வந்து infection process முன்னாடி linear இருக்கு. அந்த linear processல அந்த viral DNA genome remove பண்றீங்க, தேவையான incoming DNA வந்து insert பண்றீங்க, and this we call as replacement vector. Okay, what is transfection கொடுத்திருக்காங்க, introduction of foreign nucleic acid into the cells. Introduction of foreign nucleic, this is incoming DNA தான, this is a foreign nucleic acid. This foreign nucleic acid into cells by non-viral method. Okay, by non-viral method. So these are the two types of vectors. One வந்து பார்த்தா insertion vectors and replacement or otherwise called transplacement vectors. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பாருங்க, ஜீன் சீக்வென்சிங் அண்ட் பிளான் ஜீனோம் ப்ராஜெக்ட். பிளான் ஜீனோம் ப்ராஜெக்ட் இப்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஓகே, த ஹோல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் எ ஜீன் தட் டிட்டர்மின்ஸ் ஆல் கேரக்டர்ஸ். நம்ம ஒரு செல்லில் இருக்கக்கூடிய பிளான் செல்ஸோ இல்லை எந்த ஒரு ஹியூமன் செல்ஸோ இருக்கக்கூடிய அந்த ஜீனோம், இந்த நியூக்ளியஸ் ஜீனோம் ஹோல் காம்ப்ளிமெண்ட், இதுதான் நம்மளோட கேரக்டர்ஸை டிட்டர்மைன் பண்ணும். ஓகே, பிளான் ஜீனோம் ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஜீனோம் மேபி, ஸோ உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இங்கே இருக்க ஜீனோம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரக்டர்ஸ் எல்லாமே டிட்டர்மைன் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஜீனோம் மேபி நியூக்ளியோ ஜீனோம். அப்போ இங்கே இது மட்டும் எடுத்துக்கூடாது, இது மட்டும் நம்மளோட கேரக்டர்ஸை டிட்டர்மைன் பண்ணாது. அப்போ நியூக்ளியோ ஜீனோமும் எடுத்துக்கணும், மைட்டோகாண்ட்ரியல் ஜீனோம், இங்கே செல்லில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவோட ஜீனோமும் எடுத்துக்கணும், பிளாஸ்டிட் அதாவது குளோரோபிளாஸ்டோட ஜீனோம் எல்லாமே சேர்ந்து தான் நம்மளோட கேரக்டர்ஸை டிட்டர்மைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, so genome of many plants contains both functional as well as non-expressive DNA proteins. அப்போ பிளான்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், நான் எக்ஸ்பிரசிவ் DNA ப்ரோட்டீன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க பாருங்க, genome project refers to the project in which whole genome of a plant is analyzed using sequence analysis. Sequencing, இங்க பாருங்க இந்த வேர்ட் கொடுத்துருக்காங்க பாரு, சீக்வென்ஸ்னா பாருங்க, இந்த ஜீனோம்ல we can see billions of DNA sequence, adenine, thymine, guanine, cytosine சொல்லும்போது நிறைய billions of sequences இருக்கும். நீங்க அந்த செல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ்ல நீங்க கூட பார்த்தீங்கன்னா சீக்வென்சிங் DNA பார்த்தீங்கன்னா அந்த செல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய DNA sequence இருக்கு, billions of DNA sequencing, analyzing and sequence homology with other plants. அப்போ ஒரு பிளான்ட்டுக்கு இன்னொரு பிளான்ட்டுக்கு இருக்க சீக்வென்ஸ் எப்படி இருக்கும், ஒரு பிளான்ட்டுக்கு இன்னொரு பிளான்ட்டுக்குள்ள ஜீனோம் எப்படி இருக்கும், அப்படி கம்பேர் பண்றதுக்கு தான் ஜீனோம் ப்ராஜெக்ட். அப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நம்ம ஒரு செல்லோட ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன்ஸ் எப்படி இருக்குது, இன்னொரு செல்லோட ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஒரு பிளான்ஸோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்குது, இன்னொரு பிளான்ஸோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்குது, இதுதான் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ பில்லியன்ஸ் ஆஃப் DNA சீக்வென்ஸோட அந்த நியூக்ளியேட்டட் பேசஸ், அந்த நியூக்ளியேட்டட் சீக்வென்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஒரு பிளான்ஸோட நேச்சர், பிளான்ஸோட கேரக்டர்ஸை ஈஸியாக டிட்டர்மைன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, ஒன் பிளான்ஸ் வித் அனதர் பிளான் DNA சீக்வென்ஸ் அனலைஸ் கால் ஜீனோம் ப்ராஜெக்ட். சிம்பிளாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சச் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஆர் பீன் அண்டர்டேக்கன். வேறு இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லும்போது கிளாமிடோமோனாஸ் ஆல்கில கண்டுபிடிச்சிருக்காங்க. அரபிடாப்சிஸ் தலைன்னு சொல்கிற க்ரூசிஃபர் வீட் அன்வான்ட் பிளான்ஸ், அதாவது க்ரூசிஃபர் தேல் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பிளான்ட்லேயும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரைஸ் பிளான்ட்லேயும் உங்களுக்கு ஜீனோம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெய்ஸ் பிளான்ட்ஸ்லேயும் உங்களுக்கு ஜீனோம் ப்ராஜெக்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஜீனோம் ப்ராஜெக்ட் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அங்கே நான் வச்சுங்க அந்த ஓல் ஜீனோமோட கேரக்டர்ஸை டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. ஓல் ஜீனோமோட ஃபங்க்ஷனல்ஸ்
proteins எப்படி formations நடந்திருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் genome project. Okay, so எப்படி சார் இதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க? genome content of organism is expressed in terms of number of base pair வச்சு term இது பண்ணுவாங்க. Okay, so for example 2000 base pairs னா is equal to எவ்வளோ, 5000 base pairs ஒரு பிளான்ட்ல இருக்குன்னா அந்த பிளான்ட்டுக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நியூக்ளியோ ஜீனோம் எவ்வளோ இருக்கு, அந்த குரோமோசோமோட கான்டெக்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்டெக்ட் ஆஃப் டிஎன்ஏ எக்ஸ்பிரஸிங் சி வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ பேஸ் பேர் சொல்லலாம், இல்லை சி வேல்யூன்னு சொல்லலாம். சி வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க, அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ இந்த ஆப்ளாய்ட் செல்ஸ் ஆஃப் ஆர்கனிசம்ஸ். ஆப்ளாய்ட் செல்ஸ் ஆஃப் ஆர்கனிசம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம், எனக்கு வந்து ஆப்ளாய்ட் செல்ஸ் சொல்லும்போது ஹியூமன் பீங்ஸ் 23, அப்போ 46 குரோமோசோம்ஸ். மேய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து ஆப்ளாய்ட், அப்போ 20 குரோமோசோம்ஸ். சுகர் கேன் எவ்வளோ இருக்கு. ஸோ அந்த ஹோல் ஜீனோம் content of organism and the characters determine பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது a mass of DNA is haploid condition சொல்லும்போது அந்த characters வந்து amount of DNA in haploid cells சொல்லும்போது C value ன்னு சொல்லுவாங்க, or otherwise base pairs. So what is genome sequencing? The location of genes on the entire what chromosomes? Diploid chromosome for organisms. Haploid ன்னு சொல்லிருக்கீங்க. அப்போ ஒரு ஆர்கனிசம்ஸ்ல டிப்ளாய்ட் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 46 குரோமோசோம்ஸ் எதை டிட்டர்மின் பண்ணுது, எந்த கேரக்டர்ஸை டிட்டர்மின் பண்ணுது, அதை ஜீன் சீக்வென்சிங். என்னோட ஹோல் செல், அந்த செல்ல வந்து இருக்கக்கூடிய ஜீனோம், அந்த டிஎன்ஏ வந்து பார்த்தோன்னா அந்த பில்லியன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ சீக்வென்ஸ் வந்து எதை டிட்டர்மின் பண்ணுது, எதை ஃபங்க்ஷன் பண்ணுது, எதை ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுது, எதுக்கெல்லாம் ஃபங்க்ஷனிங் இருக்குது, எதெல்லாம் நான் எக்ஸ்பிரசிவ் ப்ரோட்டீன்ஸாக இருக்குது, அந்த ஹோல் ஜீனோம் பற்றி படிக்கிறது தான் ஜீனோம் ப்ராஜெக்ட். அப்போ ஜீனோம் சீக்வென்சிங், தட் இஸ் லொகேஷன் ஆஃப் ஜீன்ஸ் ஆன் என்டையர் டிப்ளாய்ட் குரோமோசோம் of an organism is called genome sequencing. So அப்ப ஜீனோம் சொல்லும்போது நம்ம அந்த ஜீனோம் நியூக்ளியர் ஜீனோம் மட்டும் எடுத்துக்கூடாது, மைட்டோகாண்ட்ரியல் ஜீனோம் எடுத்துக்கணும், பிளாஸ்டிட்ஸ் எடுத்துக்கணும், குளோரோபிளாஸ்ட் எடுத்துக்கணும். மைட்டோகாண்ட்ரியல் as well as பிளாஸ்டிட் குளோரோபிளாஸ்டோட ஜீனோம் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. So whole component of gene that determines all characters of an organism is called as genome. அந்த ஜீனோம் சீக்வென்சிங் படிக்கிறது and plant genome project ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Thank you.